பார்க்கும் பொழுது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நம்முடைய பிரைம் மினிஸ்டரோட பேர்லாம் இதில இருக்குன்றாங்க. அதுவும் இன்னொன்னு நான் வந்து அ பெரிதும் மதிப்பு வச்சிருந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸோட பேர்லாம் இருக்கு அப்படிங்கிறச்ச ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அதாவது இவங்கலாம் அ பார்க்குற நாம உணர்ந்த மனிதர்கள் ந போல அசப்ல உண்மையிலேயே கிடையாதோ! அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமா தோணுது. இந்த இதெல்லாம் செய்தி சம்பவங்களை எல்லாம் படிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது. இதே போல தான் நீதிமன்றத்தில சில பேர் கேட்குற பரிகாரம்லாம் கூட ரொம்ப சாதாரணமா இருக்கும். ஓ! ரொம்ப சட்ட நடைமுறை இப்படி தானே கேட்குறாங்க. அதில என்ன தப்பு இருக்கு? அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனா, அத உள்ள கூடி பார்க்கும் பொழுது தான் அவங்களுடைய நோக்கமே வேற அப்படிங்கிறது தான் தெரியும். இது போல ஒரு ஒரு வழக்கு தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில வந்ததுங்க. அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஒரு பாகப்பிரிவினை கேஸ் இருந்ததுங்க. அ அவங்க அவங்களுடைய அ ச கூட பிறந்தவங்களுக்கு எதிரா ஒரு பாகப்பிரிவினை கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அது பெண்டிங்கில இருக்கு. அது அப்படி இருக்கும் பொழுது அவங்க உயர்நீதிமன்றத்த அணுகி இந்த மாரி சோ அண்ட் சோ இடத்துல இருக்கிற அந்த வீடு எந்தவித அப்ரூவ்டு பிளான் இல்லாம கட்டப்பட்டிருக்கு. ஸோ அத ரிமூவ் பண்றதுக்கான ஏற்பாடுகள், நடவடிக்கைலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கன்சர்ன் அத்தாரிட்டீஸ்க்குலாம் உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. சட்ட நடைமுறை இப்படி தானே கேட்குறாங்க. இதில என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றமும் அவங்க கேட்ட பரிகாரத்த அட்மிஷன் ஸ்டேஜ்லயே குடுத்துடுறாங்க. அட்மிஷன் ஸ்டேஜ்னா என்ன? நோட்டீஸ் அடுத்தவங்களுக்கு அந்த எதிர்பார்ட்டிங்களுக்கு அனுப்பாமலே, இன் அக்கார்டன்ஸ் வித் லா அந்த பெட்டிஷன்ல சட்டப்பூர்வமா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துருங்க அப்படின்ட்டு. இப்போ உடனே அந்த எதிர் தரப்பினர்லாம் திருப்பியும் ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க அந்த டிவிஷன் பெஞ்ச்ல. இந்த மாரி எங்களுக்கு நீங்க நோட்டீஸே குடுக்கலங்க. அவங்களுக்கு எங்களுக்கு ஏற்கனவே சிவில் கோர்ட்டுல கேஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்னு. சிவில் கோர்ட்ல நடந்திருக்கிறது என்ன பார்ட்டிஷன் சூட் தானப்பா. இங்க என்ன கேட்குறாங்க? ஒரு சட்டப்பூர்வமா பிளான் அப்ரூவல் வாங்காம ஒரு கட்டப்பட்டிருக்கிற வீட்டுக்கு அதுக்கு எதிரான ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி தானே கேட்டிருக்காங்க. அதில ஒண்ணும் தவறு எதுவும் இல்லைல்ல. நீங்க பிளான் அப்ரூவல் வாங்கி கட்டியிருந்தீங்கன்னா, அத காட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க போடுற பெட்டிஷன டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. மனம் தளராத விக்ரமாதித்தன் போல திரும்ப இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. இவங்க பேர் அம்சா மலர். சரிங்களா? அவங்க வழக்கு தொடுத்தது ஆதவன் மற்றும் பலர் அவர்களுக்கு எதிரா இந்த ஆதவன்கிறவரு தான் இனிஷியலா அவங்களுக்கு இவங்களுக்கு தான் இந்த பார்ட்டிஷன் சூட்டே நடந்துட்டுருக்கு. அவர் இந்த அ பெண்டிங்கில இருக்கும் பொழுது இந்த பார்ட்டிஷன் சூட்டு ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, இன்னொருத்தருக்கு செட்டில்மெண்ட் டீட் எழுதி குடுத்துடுறாரு. அவரு இன்னொருத்தருக்கு எழுதி குடுத்துடுறாரு. அவங்க தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்றாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பிளான் படி இல்ல அப்படிங்கிறது தான் கேஸ் போல இருக்கு.